பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தலிய கடவது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமே. ஆனால் எந்த ஒரு கசப்பான காரியங்களும் எந்த ஒரு கோபமான காரியங்களும் உங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்காத படிக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கோபமான சம்பவம் உங்களுடைய வாழ்விலே நடந்தாலும் அதற்குரிய மனிதர்களோடு நீங்கள் பேசி அன்றையத்திலுமே சமாதானத்திற்குள்ளாக சென்று விடுங்கள். கோபமும் கசப்பும் உங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்குமே ஆனால் அது நிச்சயமாக ஒரு நாள் ஒரு சாபத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடும். கோபங்களும் கசப்பும் பொறாமைகளும் அது பிசாசிற்கு உரியது. நீங்கள் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள். பிரியமானவர்களே, பிசாசு உங்களுடைய வாழ்விலே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு ஐக்கியம் இல்லாமல் அவன் நிச்சயமாக செய்து விடுவான். ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது காயின் ஆபேல் என்று இரு சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். காயின் ஆபேல் மீது கோபமும் பொறாமையும் கொண்டதினாலே அங்கே பிசாசு அவனை ஒரு சாபமான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு சென்று விட்டார். அவன் காயின் ஆபேலை கொலை செய்து அங்கு சாபத்தை பெற்றுக் கொண்டதை நாம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு கோபங்களோ கசப்போ நிலைத்திருக்காத படிக்கு நம்முடைய இருதயத்திலே நாம எந்த ஒரு கோபமான காரியங்களையோ கசப்பு நிறைந்த காரியங்களையோ எந்த பொறாமைகளையோ நாம இருதயத்திற்குள்ளாக கொண்டு செல்லாத படிக்கு நாம மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கோபங்களும் கசப்பு பிசாசிற்கு உரியது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார், சமாதானம் நிறைந்தவராக இருக்கிறார், ஐக்கியங்களை விரும்பக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குடும்பத்திற்குள்ளாக சகோதரர்களுக்குள்ளாக நண்பர்களுக்குள்ளாக ஒற்றுமைகளை ஐக்கியங்களை அவர் விரும்பக்கூடியவராகவே இருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே நிலைத்திருக்க கடவோம், பிசாசிற்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலும் இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது தேவார்த்தைக்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத படிக்கு கர்த்தாவே, நாங்கள் அப்பா சமாதானத்திற்குரியவர்களாக அன்பிற்குரியவர்களாக இருக்கும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த கோபங்களோ கசப்பு நிறைந்த காரியங்களோ எங்களுடைய இருதயத்திலே நிலைத்திராத படிக்கு கர்த்தாவே, நாங்கள் அப்பா உடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்பா அன்பிற்குரியவர்களாக இருக்கும்படியான கிருபைகளை நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தந்து இந்த பூமியிலே நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடிகளாக எங்களை மூடி மறைத்து கண்ணின்படியை போல பாதுகாத்த உடைய மேலான தெய்வத்திற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இனிமேலும் வருகிற நாட்களும் காலங்களும் நீரேகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எந்த கோவான காரியம் எங்களுடைய வாழ்விலே வந்தாலும் நாங்கள் அன்றையத்திலவே அதற்குரிய மனிதர்களோடு பேசி சமாதானம் ஆகி நடக்கும்படியான நல்ல நேரத்தோடு நடக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எந்த நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. எல்லாத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.